இந்த உலகத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும். சின்ன வயசுல தெரியும், எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன கதை? காக்கா வடை சுட்டு பாட்டி தூக்கி கரூர்ல சிலபஸ் நாட்டு. இந்த கதை எல்லாரும் தெரியும்ல. இந்த கதை எல்லாரும் தெரியும். இந்த கதை எதுக்கு வச்சுக்கோம்? மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன? நாம ஒருத்தங்க ஏமாத்தினா நம்மள ஒருத்தங்க. இதான் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. இந்த கதையை ஒரு வாத்தியார் கிளாஸ்ல சொல்றேன். டேய், ஒரு பாட்டி வடை சுட்டுச்சா, காக்கா வந்து திருடி போயிச்சா, மரத்து மேல உட்காந்துச்சா, நரி வந்துச்சா, நீ ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பாட்டு பாடுச்சா, அது பாட்டு பாடுச்சா, வடை கீழே வந்துச்சா, நரி எடுத்து போயிச்சாங்க. பையன் கேட்டான், கதை ரொம்ப நல்லா இருக்குது, காக்கா திருடி போயிடுச்சு ஏன் சொல்றீங்க? காக்கா வடையை எடுத்து போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. வாத்தியார் சொன்னார், இல்ல காக்கா திருடி தான் போச்சு. ஏன் சார் திருடி போயிடுச்சுன்னு சொல்றீங்க? எடுத்து போயிடுச்சுன்னு சொல்லலாம்ல. இல்ல திருடி தான் போச்சுனா ஏன் அப்படி சொல்றீங்க? வாத்தியார் திருட்டுனா என்ன நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். திருட்டுனா என்ன தெரியுமா? நாம ஒருத்தங்களை கேட்காம அவங்க கவனம் வேற பக்கம் திரும்பிக்கும் போது அவங்க பர்மிஷன் இல்லாம அவங்க பொருளை எடுத்தா என்ன பேரு? திருட்டுன்னு பேரு. இந்த பாட்டியுடைய ப்ராப்பர்ட்டி அந்த வடையை பாட்டிட்ட பர்மிஷன் வாங்காம பாட்டி கவனம் வேற பக்கம் திரும்பும் போது இந்த காக்கா எடுத்து போயிடுச்சு, அதனால இது திருட்டுன்னு சொல்லிட்டார். பையன் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி உட்கார்ந்தான். அடுத்த நாள் வாத்தியார் வந்தார், வேற பாடம். பசு நமக்கு பால் தருகிறது. பையன் கேட்டா, பசு சொல்லிட்டா எங்க பால் எடுத்துக்கோன்னு. பசுட்ட பர்மிஷன் கேட்டா, காட்டுங்க இது திருட்டு இல்லையா? பசுட்ட மட்டும் பால் திருடுறோம்னு சொல்றாரு. காக்கா எடுத்தா மட்டும் திருட்டு, நீங்க கேட்டா திருட்டு இல்லையா? இப்படி பையன் கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? நம்ம மார்க்கெட் பர்மிஷன் கேட்டா பால் கறக்குறோம்.